கமலஹாசனுடைய மகளான ஸ்ருதிஹாசன் தன்னுடைய 39வது பிறந்தநாளை ஜனவரி 28ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடி இருக்க நிலையில அவருடைய பிறந்தநாள் புகைப்படங்கள் ஒரு பக்கம் ரசிகர்களை கவர்ந்து இழுந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய அடுத்த படத்துடைய போஸ்டரும் ஒட்டுமொத்த கோலிவுட்டையே வாயடைக்க வச்சிருக்கு. நடிகர் தனுஷ் போலவே ஸ்ருதிஹாசன் ஹாலிவுட் படத்துல நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிற நிலையில பிறந்தநாளை முன்னிட்டு அந்த படத்துடைய போஸ்டரும் வெளியாகி இருக்கு. காதல் தோல்வி காரணமா படங்கள்ல பெரிய அளவுல கவனம் செலுத்தாம இருந்து வந்த நடிகை ஸ்ருதிஹாசன் இனிமே காதல் திருமணம்ன்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுன்னு அவருடைய கவனம் மொத்தமாவே சினிமா பக்கமே திரும்ப போகிறதாவும் முடிவெடுத்துறதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி பிரபாஸோட இணைஞ்சு சலார் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்த ஸ்ருதிஹாசன் தமிழ்ல விஜய் சேதுபதியோட ட்ரெயின் மற்றும் ரஜினிகாந்தோடைய கூலி உள்ளிட்ட படங்கள்லையும் நடிச்சிட்டு வராரு. மீண்டும் பிரபாஸோடைய இணைந்து சலார் 2 படத்துல நடிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய ஸ்ருதிஹாசன் தற்போது ஹாலிவுட்லயுமே ஒரு படத்துல கமிட் ஆகியிருக்காங்க. ஹாலிவுட் இயக்குனர் டாப்னி ஷமோன் இயக்கத்துல உருவாகி வரக்கூடிய தி ஐ அப்படின்ற திரைப்படத்துல ஸ்ருதிஹாசன், மார்க் ரவ்லி, லிண்டா மார்லோ, பெரு கவாலேரி உள்ளிட்ட பலருமே நடிச்சிட்டு வராங்க. செக்வின் ஒளிப்பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு டேவிட் ஸ்விட்சர் இசையமைச்சிருக்காரு. இந்த திரைப்படத்துல ஸ்ருதிஹாசன் டயானா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ஸ்ருதிஹாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு படத்துடைய இயக்குனரான டானே ஷமோன் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஸ்ருதிஹாசனுடைய கதாபாத்திரத்தை கொண்ட தோற்றத்தை வெளியிட்டு அற்புதமான மற்றும் துணிச்சல் மிக்கக்கூடிய ஸ்ருதிஹாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களும் அவர் எப்போதுமே எங்களுடைய டயானாவாக இருப்பாருனும் லண்டன், கிரீஸ், அமெரிக்கா மற்றும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய தி ஐ படக்குழுவினர்கள் அனைவருமே இந்த பிரத்யேக நாளான ஸ்ருதிஹாசனுடைய பிறந்த நாளுக்கு அவங்கள போற்றதாகவும் கொண்டாடுறதாகவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ஸ்ருதிஹாசன் டயானா கதாபாத்திரத்துல நீல வண்ணத்துல கழுத்தளவுல மூடிய இருக்கக்கூடிய ஒரு ஸ்வெட்டர் அணிஞ்சு கவலையோட ஒரு பார்வை பார்க்கறது போல இந்த போஸ்டர் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு போஸ்டர் ரசிகர்களை வெகுவாகவும் கவர்ந்து என்ன மாதிரியான படமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தையும் ஈர்த்திருக்கு. சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானர்ல இருக்கக்கூடிய இந்த படம் கிரேக் நாட்டுல நடைபெற்றிருக்கக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவிலையும் சுயாதீன படைப்புகளுக்கான திரைப்பட விழாவிலையுமே கலந்துக்கிட்டு எல்லாருடைய வரவேற்பையுமே பெற்றிருக்கு. ஹாலிவுட்ல அறிமுகமாகும் கோலிவுட் நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஸ்ருதிஹாசனுக்கு ஏராளமான பிரபலங்களும் மற்றும் ரசிகர்களுமே வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நடிகை சமந்தா ஹாலிவுட்டுக்கு போக போறாருனும் சர்வதேச படத்துல நடிக்க வருகிறாருனும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா அந்த படம் குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே பெரிய அளவுல வெளியாகல. நடிகை ஸ்ருதிஹாசன் நடித்துள்ள ஹாலிவுட் படம் விரைவிலேயே வெளியாக போகிறதாகவும் தமிழ் சினிமாவில் தனுஷ் ஹாலிவுட் படங்களில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க நிலையில ஸ்ருதிஹாசனும் ஹாலிவுட் நடிகராக மாறியிருக்காங்க. இந்த நிலையில ஸ்ருதிஹாசனும் தனுஷும் இணைஞ்சு நடிக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இது போல சினிமா பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.